அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது LIC கோல்டன் ஜூபிலி ஃபவுண்டேஷன் சார்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டிற்கான கோல்டன் ஜூபிலி ஃபவுண்டேஷன் கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. LIC கோல்டன் ஜூபிலி ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.licindia.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் LIC அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லயே ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் LIC கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் 2024 அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கோல்டன் ஜூபிலி ஃபவுண்டேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுலதான் இந்த கோல்டன் ஜூபிலி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் பத்திய முழு விவரங்கள், விண்ணப்பிப்பதற்கான லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024. இரண்டாவதாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அடுத்ததாக கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை பத்தி பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024. LIC கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 for students belong to the economically weak sector for pushing higher studies. அதாவது LIC கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஆனது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படும் கல்வி உதவி தொகையாகும். அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கோப், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு விதமான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்காலர்ஷிப். 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் பெற்று ரெகுலர், வெகேஷனல், டிப்ளமோ போன்றவற்றில் 2021, 2022, 2022, 2023 மற்றும் 2023, 2024 கல்வியாண்டில் கல்வி பயின்றவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மெடிசின், இன்ஜினியரிங், கிராஜுவேஷன், டிப்ளமோ கோர்சஸ், ITIs போன்ற படிப்புகள் படிப்பதற்காக இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை பெறுவதற்காக பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்காலர்ஷிப் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அதற்கு மேல் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கானது. 10ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் பெற்று 21ஆம் கல்வியாண்டு, 22ஆம் கல்வியாண்டு, 23ஆம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். இந்த கல்வி உதவித்தொகைக்கும் பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்புறமா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு, அதாவது பெண் குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். 60% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2021, 2022 கல்வியாண்டு, 2022, 2023 கல்வியாண்டு மற்றும் 2023, 2024 கல்வியாண்டில் பயின்றிருக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் டூரேஷன், உங்களது கோர்ஸ் முடியும் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் ஸ்காலர்ஷிப் 40,000 ரூபாய். MBBS, BAMS, BHMS, BDS போன்ற படிப்புகளில் படிப்பவர்களுக்கு 2 தவணையாக 20,000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டிற்கு ரூபாய் 40,000. அடுத்ததாக இன்ஜினியரிங், BE, BTech, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் போன்ற படிப்புகள் படிப்பவர்களுக்கு 30,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஆண்டிற்கு 30,000 ரூபாய் 2 தவணைகளாக 15,000 வழங்கப்படும். மூன்றாவதாக அப்புறம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா பெண்களுக்கானது 15,000 ரூபாய் ஆண்டுக்கு வழங்கப்படும். 2 தவணைகளாக 7,500 என்ற முறையில் வழங்கப்படும். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்காலர்ஷிப். இவ்வாறு இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பவர்கள் ஒரு வாட்டி கிளியரா இந்த ஃபைலை ரீட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் அப்ளையிங், டிக்ளரேஷன் பை கேண்டிடேட்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமா கொடுத்திருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 22/12/2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவதற்கான கடைசி தேதி 22/12/2024. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்புறமா திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன், இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஹூ ஆர் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கோல்டன் ஜூபிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவங்கள் எக்காரணத்தை கொண்டும் அஞ்சல் வழியாக அனுப்பக்கூடாது. விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். தற்போது உபயோகத்தில் உள்ள வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்க வேண்டும். வங்கி கணக்கு விவரங்கள்
விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அடுத்து எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல ப்ளீஸ் ரீட் அட்டாச்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கீம் டீடைல்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளைங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கீம் டீடைல்ஸை கேர்ஃபுல்லா ரீட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கீம் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். என்டர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் யுவர் ஸ்டேட், ஃபர்ஸ்ட்ல உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ண வேண்டும். அப்புறம் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க, உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்க அட்ரஸ் முழு முகவரியை எழுதிக்கோங்க. சிட்டி, பின்கோட், லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இதுல ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மேண்டேட்டரியா ஃபில் பண்ண வேண்டும். மத்ததெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. ரெட் கலர் கொடுத்திருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. செலக்ட் கேட்டகரி, ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிக்கல் ஹேண்டிகேப்ட், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 10th 12th ஆர் டிப்ளமோ கொடுத்திருக்காங்க. உங்க குவாலிஃபிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷனல் ஸ்ட்ரீம் பர்பஸ் இன்ஜினியரிங், மெடிசின், ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், டிப்ளமோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கோர்ஸ் டூரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனுவல் இன்கம் 2,50,000 குறைவாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் விண்ணப்பிப்பதற்கான தகுதி உண்டு. ஆகவே உங்க ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்டர் 10th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ். அதாவது நீங்க இங்க 10th செலக்ட் பண்ணீங்கன்னா 10th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். 12th செலக்ட் பண்ணீங்கன்னா 12th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ண வேண்டும். யூனிவர்சிட்டி, போர்டு, இன்ஸ்டிடியூட், கவுன்சில் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் 2021 2022 கல்வியாண்டிற்கு பிறகு படித்தவர்கள் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க முடியும். 2021 2022 2022 2023 2023 2024 உங்க கல்வி இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க. சிஜிபிஏ ஸ்கோர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்லோட் யுவர் மார்க் ஷீட், உங்க மார்க் ஷீட் ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். இயர் ஆஃப் அட்மிஷன், அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன். அப்புறமா கேட்டிருக்காங்க எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கரண்ட்லி ரிசீவிங் அப்ளையிங் ஃபார் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி கோட், நேம் ஆஃப் த பேங்க், பிரான்ச் நேம், அக்கவுண்ட் நம்பர், 4 digit ஆஃப் ஆதார் நம்பர் கேக்குறாங்க. எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி ஃபைனலா உங்க விண்ணப்பத்தை சப்மிட் கொடுத்துக்கோங்க. இங்க சப்மிட் ஆப்ஷன் இருக்கு. சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் உங்களுக்கு மொபைல்ல சென்ட் பண்ணுவாங்க அல்லது இமெயில்ல உங்களது கன்ஃபர்மேஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆகவே 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.